வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் முஷ்ரிஃபா முலஷர். முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கு நற்செய்தி, வெளியாகியுள்ள புதிய அறிவிப்பு. வடக்கில் பேருந்து சேவை சீரின்மை, உடனடி நடவடிக்கை எடுத்த அதிகார சபை. பொதுக்குடியிருப்பு விற்பனை நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை, 3 கடைகளுக்கு சீல். ஒலிபெருக்கி பயன்பாட்டிற்கு நேர கட்டுப்பாடு, போலீஸ் விசேட அறிவிப்பு. சிறுபோக்கு நெற்செய்கை மற்றும் ஏனைய பயிர்ச்செய்கைகளுக்காக மேலதிகமாக 25,000 மெட்ரிக் டன் யூரியா உரத்தை ஏற்றிய கப்பல் அடுத்த மாதம் தொடக்கத்தில் இலங்கையை வந்தடைய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை தேசிய உர செயலகம் வெளியிட்டுள்ளது. சிறுபோக்கு நெற்பயிர்ச்செய்கை உள்ளிட்ட இதர பயிர்களுக்கு மொத்தம் 1,25,000 மெட்ரிக் டன் யூரியா உரம் தேவைப்படுவதாக அதன் பணிப்பாளர் சந்தன லொக்குஹேவால்கே தெரிவித்துள்ளார். இதன்படி அடுத்த மாதம் நடுப்பகுதியாகும் போது நாட்டின் கையிருப்பில் உள்ள மொத்த யூரியா உரத்தின் அளவு சுமார் 1,51,000 மெட்ரிக் டன் வரை உயரும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து சேவைகளில் நிலவும் சீரின்மை மற்றும் காலதாமதங்கள் குறித்து பொதுமக்களிடமிருந்து கிடைத்த முறைப்பாடுகளை அடுத்து வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை காத்திரமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் சு விமலேஸ்வரன் தெரிவித்துள்ளார். மன்னார் தோட்டவெளி வழித்தடத்தில் சேவை சீரற்று காணப்படுவதால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாக முறைப்பாடு கிடைத்தது. இதனையடுத்து மன்னார் சாலை முகாமையாளருக்கு உடனடி பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. சேவை சீராக நடைபெறாவிட்டால் தனியார் துறையினருக்கு அனுமதி வழங்க நேரிடும் என எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா ஓமந்தை பேருந்துகள் காலதாமதமாக செல்வதால் மாணவர்கள் முதல் பாடவேளையை தவறவிடும் நிலை ஏற்பட்டதாக முறைப்பாடு வந்தது. இதனையடுத்து காலை 7:25 மணிக்குள் பாடசாலையை வந்தடைவதை உறுதி செய்யுமாறு அவசர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குப்பிளான் யாழ்ப்பாணம் பேருந்து சேவையில் ஏழாலை மேற்கு மக்கள் முன்வைத்த கோரிக்கைகளும் கவனத்தில் கொள்ளப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து சேவை தொடர்பான முறைப்பாடுகளை பொதுமக்கள் அதிகார சபையின் கவனத்துக்கு கொண்டு வரலாம் என தலைவர் தெரிவித்துள்ளார். புதுக்குடியிருப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு உட்பட்ட வள்ளிப்புனம், தேவிபுரம், உடையார்கட்டு மற்றும் கோம்பாவில் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையில் சுகாதார விதிமுறைகளை மீறி இயங்கிய 11 விற்பனை நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு மொத்தமாக 2,30,500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் 3 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. பொது சுகாதார பரிசோதகர்கள், மேற்பார்வை சுகாதார பரிசோதகர் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி ஆகியோர் இணைந்து மேற்கொண்ட திடீர் பரிசோதனையில் உணவகங்கள், வெதுப்பகங்கள், ஜூஸ் கடைகள் மற்றும் பலசரக்கு கடைகள் உள்ளிட்ட பல விற்பனை நிலையங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டன. இதன்போது திகதி காலாவதியான பொருட்கள் விற்பனை செய்தல், மருத்துவச் சான்றிதழ் இன்றி பணியாற்றல், தனிப்பட்ட சுகாதார குறைபாடுகள், குடிநீரின் தரத்தை உறுதிப்படுத்த தவறுதல், கழிவு நீரை சுற்றுச்சூழலுக்கு வெளியேற்றுதல், சுகாதார வைத்திய அதிகாரியின் அனுமதியின்றி விற்பனை நிலையம் நடத்தல், சுவர் மற்றும் தரையை அசுத்தமாக பராமரித்தல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் கண்டறியப்பட்டன. இதனையடுத்து வள்ளிப்புனம் பொது சுகாதார பரிசோதகர் ரோஜிஸ்டன் ஜோய், உரையான்கட்டு பொது சுகாதார பரிசோதகர் பிரதாஸ் மற்றும் கோம்பாவில் பொது சுகாதார பரிசோதகர் சுரேஷ் ஆனந்தன் ஆகியோரால் நேற்றைய தினம் முல்லைத்தீவு மேலதிக நீதவான் நீதிமன்றில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. வழக்குகளை விசாரித்த நீதிமன்றம் உரிமையாளர்களை குற்றவாளிகளாக அறிவித்து மொத்தமாக 2,35,000 ரூபாய் அபராதம் விதித்ததுடன் 5 ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் வழங்கியது. மேலும் பால் சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்யப்பட்ட ஒரு நிலையம் மற்றும் 2 ஜூஸ் கடைகள் என மொத்தம் 3 விற்பனை நிலையங்களுக்கு பூட்டு மற்றும் சீல் வைக்கப்பட்டதுடன் கடுமையான எச்சரிக்கையும் வழங்கப்பட்டது. பொது சுகாதார விதிமுறைகளை கடைபிடிக்க தவறும் விற்பனை நிலையங்களுக்கு எதிராக எதிர்காலத்திலும் இதுபோன்ற திடீர் சோதனைகள் தொடரும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர்.
பொது நிகழ்வுகளின் போது ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவதற்கான கால வரையறைகள் குறித்து போலீஸ் தலைமையகம் பொதுமக்களுக்கு விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. நிகழ்வுகளை ஏற்பாடு செய்பவர்கள் நடைமுறையில் உள்ள சட்டதிட்டங்களுக்கு அமைய செயற்பட வேண்டும் என போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். போலீஸ் அறிவித்தலின்படி வாரத்தின் நாட்களை பொறுத்து ஒலிபெருக்கி பயன்பாட்டிற்கான கால அவகாசம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன்படி திங்கள் முதல் வியாழன் வரை காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே அனுமதி. வெள்ளி மற்றும் சனிக்கிழமை நள்ளிரவை தாண்டி அதிகாலை 1 மணி வரை அனுமதி நீடிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 12:30 மணி வரை ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த முடியும். தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்கள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் நிகழ்வுகளை நடத்துமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். இந்த நேர கட்டுப்பாடுகளை மீறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் எச்சரித்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.